ஹாய் மக்களே, வணக்கம். காலைல ஒரு அவசரமான ஒரு தகவல் நேற்று நைட்டே வந்துச்சு. என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியல. நான் இப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வேலை கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆர்ட்ஸ் ஆப் உள்ள போகும்போது இப்போ ட்விஸ்ட் இருக்குது. பேக்ரவுண்டில் போடுறேன் பார்த்துக்குங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னா, உள்ளே வந்துட்டு ஒரு சாங் 44 செகண்டுக்கு ஒரு சாங் ஒன்று ப்ளே ஆகுது. ஃபஸ்ட்டு ஆப் உள்ள போங்க. ஆப் உள்ள போனீங்கன்னா வந்துட்டு எப்பவும் போல் எரர் இது காட்டும். அப்புறம் கீழே ஹோம் பேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு ஹோம் பேஜ் உள்ள போகும். அதில் வந்துட்டு ஒரு சாங்கோட இது போட்டு ப்ளே அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். அதில் வந்துட்டு திரும்ப வரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷ்னல் சாங். என்ன சாங்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ப்ளே பண்ணுற ஐடியாலையும் இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் வந்துட்டு பேக்ரவுண்டில் போட்டு விட்றேன், பார்த்துக்குங்க. இது வந்துட்டு கம்பெனி பண்ணுதா அப்படின்றது தான் இப்போ கொஷின். ஏன் இந்த கொஷின் வருது? ஏன்னா லைவ் போட்டு ஒருத்தன் சொன்னான், ஞாபகம் இருக்கா? ஐரோபோ, ஹாய் ப்ரோ, நீ தான். ஸோ இந்த ஐரோபோ இதுக்கு காரணமாக இருக்கலாமா? ஏன்னா அந்த டொமைன் வந்துட்டு இன்னும் வாங்கவே இல்லைன்னு ஆணித்தரமாக அடிச்சு சொன்னாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா கம்பெனி சைட்லேருந்து இப்படி ஒரு இது வருது. இது கம்பெனி தான் பண்ணுதுன்னா நம்மளுக்கு நல்லது, ஓகே, நம்மளுக்கு நல்லது. ஆனால் நம்மளை ஏமாற்றணும், தூண்டி உண்ணுன்றதுக்காக பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது சந்தேகம் வருதா இல்லையா? நியாயமான விஷயந்தான். ஏன்னா இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிச்சிங்களா எனக்கு தெரில, ஓகே, இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்தோன்னே என்ன இது திடீர்னு வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, என்ன தான் இது கதைன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு தோணுச்சு, இந்த ஆங்கிளில் நான் யோசித்து பார்க்கவே இல்லைன்னு. அப்போ யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. அதனால் வந்துட்டு இது சதி செயலாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு நம்பிக்கையை வர வச்சு அப்புறம் நம்பிக்கையை உடச்சி திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு செயலாகவும் இருக்கலாம், ஓகேவா? அண்டு இது கம்பெனி பண்ணியிருந்ததுன்னா மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இது குழப்பத்திலே வச்சுக்க மெயின்டைன் பண்ணுறதுனால, ஓகே, குழப்பத்திலே வச்சுக்க மெயின்டைன் பண்ணுறதுனால கம்பெனி இப்போதைக்கு டக்குன்னு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால, அது பேக்ரவுண்டில் அப்டேட்டிங் இன் ப்ராசஸ் அப்படின்றதுலாம் வரும். ஸோ கம்பெனி இப்போதைக்கு டக்குன்னு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக விசாரிச்சிட்டேன். பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி யாரோ நம்மளை வந்துட்டு தசை திருப்புறாங்களோ இருக்கலாம், ஓகே, அதில் சதி செய்கிறாங்களோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி தோணி இருக்குது வாய்ப்பு. ஏன்னா லைவ் போட்டு ஓப்பன் ஸ்டேஜில் வந்துட்டு அதை டொமைனை நம்ம வாங்கிட்டு அந்த இதில் வந்துட்டு ஒரு படத்தை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா இதை பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணி பாருங்கள். லைவ் போட்டு 5 பேர் குரூப் காலில் பேசி அப்போ பண்ணாங்க, ஓகே, அதை நம்மளுக்கு அனுப்பி விட்ருந்தாங்க. நான் அதில் வந்துட்டு இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணேன். அதனால் நம்ம இதில் கருத்து வந்துட்டு விதண்டாவாதமாக எதுவும் பேச விரும்பல. இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அது வரைக்கும் பேச விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க தான் அவங்க, ஓகே. அந்த பைப்புள்ள இதுமாதிரி பண்ணக்கூடியது. ஏன்னா நம்மளோட டேட்டா எல்லாமே எடுத்து கொடுத்தது அந்த பைப்புள்ள தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெட்டில் வந்துட்டு ட்விட்டரு அப்புறம் வேறு இதெல்லாம் வந்துட்டு என்னதெல்லாம் வந்துட்டு இருக்குதோ, அந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன கருமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட டேட்டாவை தூக்கி நம்மளோட ஃபோன் நம்பர் தூக்கிறது, இந்த மாதிரியான சில்லறத்தனமான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்க ஆள் தான் அவர். இருந்தாலும் இதை பண்ணியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சா வாய்ப்பு இருக்குது, சத்தியமாக வாய்ப்பு இருக்குது. யார் மேலே சத்தியம் பண்ணுன்னு சொல்லு, பண்ணிடலாம். ஸோ அப்பேற்பட்ட அந்த நல்ல மனுஷன் இதை பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நம்ம கம்பெனி சைட்லேருந்து பண்ணுறாங்களான்னு கேட்டால் அது எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன், ஓகே. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம விசாரித்த வரைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. நான் 6 மாதம் டைம் வச்சே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பட் அப்போ கூட வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் சார்ட் ஷீட்டே போடல. இப்போ உடனே ஆப் விடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குல்ல. எனக்கு டவுட்டாக தான்ப்பா இருக்குது. இன்னும் சார்ட் ஷீட் போடல. அதுக்குள்ளே வந்து ஆப் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஓகே சொல்லுவாங்க? அப்படியே இந்த அப்டேட்டே முடிஞ்சு வந்தாலும் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்தால் மட்டும்தான் நம்ப முடியும். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க, நம்பாதீங்க. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம டெலகிராமோட வெல்கம் குரூப் லிங்க்கு. அதில் தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த ஒன்று சேர்ற வேலையை உருப்படியாக பண்ணுவோம். அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். இது மட்டும்தான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. அம்புட்டு தான் நான் சொல்கிறது. போயிட்டு வரட்டா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. பை.